ப்ளீஸ் லைக் போட்டுருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பிகேஎஸ்டி பார்ட் 2 தான் இந்த வீடியோ நாம் பிகேஎஸ்டி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் பிகேஎஸ்டி இருந்தீங்க பார்ட் 1 நான் போட்டிருப்பேன். இல்லை 0 வியூவர்ஸ் இன்னும் பார்க்கல. நான் இப்போ வந்து பிகேஎஸ்டி பார்ட் 2 குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தலை வரிட்டு தான் இப்போ டைம் இல்லை. இப்போ 47 தான் இருக்குது. நம்ம கடைக்கணும் இப்போ முடிக்க போகிறோம். நம்ம பிகேஎஸ்டி யாருக்கு சரி இப்போ நம்ம பிகேஎஸ்டி வேர்ல்டில் போகலாம். நீங்கள் யாரெல்லாம் நிறைய ஆமர் வாங்கியிருக்கீங்க, எந்த ஆமர் டாப்புன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கூட. நியூ அப்டேட் இஸ் அவைலபிளா? ப்ளே ஸ்டோருக்கு போவோம். வெயிட் பண்ணுங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் பொறுமையாக உங்களுக்கு விளாட்லாம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டு இப்போ நீங்களும் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் அப்டேட் இப்போ உங்களுக்கு வந்தால் பண்ணுங்கள். பார்த்தீங்களா பிகேஎஸ்டி இப்போ நம்ம கேள்வி மாதிரி இருக்கு. அதான் இப்போ மாற்றிட்டாங்க அப்டேட்டை. இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு. ஆமாம், என்ன வேர்ல்டு இருக்கும் தான் சூப்பர் திங். சத்தம் கேட்டு பார்த்தீங்களா? சத்தம் பார்த்தீங்களா? நீங்களாம் பிகேஎஸ்டி பிடிச்சவங்களுக்கு பார்த்தீங்களா? எப்படி வா இந்த விளையாட்டுக்கு நம்ம போகலாம். ஹீரோவில் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கோங்க. பேபி அழகா இருக்கீங்க. இந்த வேர்ல்டு லைட்டெல்லாம் போட்டுருக்காங்க. ஜாலியா இருக்காங்க பாத்தீங்களாங்க. நாமளே எதை போடுவோம் டிராயிங் எல்லாரும் ஜாலியா விளையாட்டுருப்பாங்க. பாத்தீங்களா ஈஸ்டர் வேர்டு மட்டும். இப்போ நம்ம வண்டி எல்லாரும் இப்போ எல்லாரும் வேர்ல்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் என்ஜாய் பண்ணுவோம். நீங்களும் இந்த அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எல்லாரும் ஜாலியாக உள்ள விளையாட்டுருக்காங்க. பூண்டு உள்ள எல்லாரும் இன்னைக்கு ஜாலியாக இருக்காங்க. ஹாப்பி பியர் சேஃப் ஃபார் பிகேஎஸ்டி பிளேயர் லவர் பிளேயர். பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் கிரவுண்டே வந்தாங்க. இன்னைக்கு நாங்க என்ஜாய் பண்ணுவோம். யார் ஹாப்பி யார் மட்டும் ஓகேங்க போவாங்க. நீங்க போக போறீங்க போங்க. சரி புதுசு வந்திருக்கோம். இன்னும் போட்டுருக்கோம் ஷூட்டு. எல்லாரும் ஜாலியாக இந்த வேர்ல்டை என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம இப்போ கிரேசி ரனுக்குலாம் போவோங்க. இப்போ நம்ம கிரேசி ரனுக்கு போக ஆர்வர் பார்த்து இருக்கு. எங்களுக்கு முன்னாடி அவங்க பண்ணிட்டாங்க. ஏதாச்சும் புது புது கேம் பார்த்துக்கலாம். ஜாலியாக நீங்களும் போய் நம்ம வாங்கலாம்.
பார்த்தீங்கன்னா உள்ள வந்தோடனே ஜாலி. யாருக்கெல்லாம் இங்கே போறீங்கன்னு உங்களுக்கு பிடிக்கும். நான் திரும்பி ஒரு சவால் வருவேன் கூட வரலன்னா என் மண்டே நானே அடிச்சுக்கிறேன். கோகனட்லாம் ஊற்றிடும். நீங்கள் ஒரு சாப்பு ஓட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் சேர்த்துட்டாச்சு. இந்த ரவுண்டில் செக்கு பொடி தான் பார்ப்போமா? வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ ஸ்டைலாக தான் இருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்களாங்க. நம்ம ஃபினிஷிங்க்கு வரணும், திருப்பியும் வரணும். ஸ்பீடாக இந்த ஆர்மர் போட்டால் இப்போ நான் இதில் 5th ரேங்க்குள்ளே வரேன்னு உங்ககிட்ட சவால் விட்டுருப்பீங்க. காவியா 5th ரேங்க்குள்ளே வரல, உன்னை செருப்பால் அடிப்பீங்க. நீங்கள் காவியா உங்களுக்காண்டி வெறிச்சோடி வந்துட்டு இருக்காங்க. என் பேர் நிக் நேம் காவியா. என்னோட உண்மையான நேம் கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. முரட்டு காவியன் அதான் என்னோட உண்மையான பேர்லாம் இல்லை. ஜஸ்ட் ஃபார் ஃபன். திருப்பி நான் செகண்ட் ரேங்க் தான் வரப்போகிறது. இந்த பொண்ணியங்களோட சிக்கு ஸ்பீடமாக போகுது. இந்த சூட்டு நான் இந்த சூட்டு காசு கொடுத்து உங்களுக்கு அதை வாங்கிடுறேன். எல்லாமே உங்களுக்காக தான் நான் பண்ணுவேன் கைஸ். நீங்கள் எது கேட்டாலும் நான் உங்களுக்கு வாங்கி தருவேன். நீங்கள் எது வேணும்னு பிகேஎஸ்டியில் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறையா வாங்கி கொடுக்குறேன். ஆர்மர்ஸு இந்த மாதிரி ஆர்மர் நிறையா வாங்கி தரேன். எப்படி இந்த சைடு போகிறது? நான் எப்படியோ 5th ரேங்க் கூட வரேன்னு உங்ககிட்ட சவால் விட்டு சீன் கூட போட்டிருக்கா இந்த மொக்க காவியான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஓய்யோ மாட்டிக்கிட்டீங்க. ப்ளீஸ் லைக் போட்டுருங்க. சரி, நான் இப்போ நீங்கள் அடிக்கதா போகிறீங்க. எதுக்கு எங்களுக்கு கவலை? எத்தனாவது ரேங்க்கு பார்ப்போம். பட்டியல கொட்ட போதுங்க. மன்னிச்சிருங்க, நான் தப்பா பண்ணிட்டேன். சரி, நானே ஒரு மண்டையில கொட்டிக்கிறேன். அது ஃபுல் வீடியோ நான் போட்டுக்கிறேன். சரி, நம்ம வெளியில வந்து என்ன மன்னிச்சிருங்க. நான் 5th ரேங்க் வந்துட்டேன். நினைக்காத ரேங்க் வாங்கும்போது உங்களுக்கு எப்படின்னா இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம மிஸ்டி காவியாக்கு. நம்ம இனிமேல் இந்த ஆர்மரோட தான் சுத்த போகணும். இப்போ நம்மளுக்கு திருப்பி கிரேசி ரைடில் போய் உங்களுக்கு ஜெயிச்சு காமிக்கலனா? என் பேர் காவியாவும் இல்லை, மொரட்டு சிங்கலும் இல்லைங்க. அப்படி கேட்பீங்க, உன் பேர் உண்மையாலே மொரட்டு சிங்களா ஒரு காவியான்னு கேட்பீங்க. சாரிங்க, நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஒரு ஏமாத்திட்டேன். என் பேர் மொரட்டு சிங்கள காவியா. போய்ஸ்ண்ணே யாரெல்லாம் ஹாப்பி. சரி, நம்ம இப்போ நான் ஜெயிச்சு காமிக்கல. என் பேர் காவியாவும் இல்லை, சொரியும் இல்லை, அறிவும் இல்லை. சொரி இல்லைண்ணே, சொரி இல்லைண்ணே. பொரியும் இல்லை, சொரியும் இல்லை, எதுவுமே இல்லை. இவ்வளோ பேர் பல சுத்தாது நம்மளுக்கு. ஷூட் போட்டுற ஈஸியாக ஓடலாம். ஆனால் சில பேர் ஷூட் போடாமலே ஓடுவாங்களே, அவங்களுக்கு தான் கஷ்டம். நீங்கள் நினைப்பீங்க நீ ஷூட் போட்டு தான் ஜெயிக்கிறேன்னு. நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நாள் கமெண்ட்ல நான் ஷூட் போட்டு ஜெயிக்காமல எனக்கு நீங்கள் ஒரு பரிசு கொடுக்கணும். நீங்கள் கேட்பீங்க நான் ஏன் பரிசு உங்களுக்கு தரேன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பரிசு கொடுக்கணும். பரிசு முக்கியம் பிகிலே. 10 ரூபாய் வாங்கி தரேன் பிகிலே. உங்களுக்கு தாங்க நான் பரிசு கொடுக்க போகிறேன். ஹாப்பி ஈஸ்டர் டேக்கு. ஆக்சுவலி நான் உங்களுக்கு தான் பரிசு கொடுக்கலான்னு இருந்தேன். நான் மன்னிச்சிருங்க. ஆனால் டைம் இல்லை நம்மளுக்கு. உள்நீச்சல் அடித்து நம்ம போயிடும். திருப்பியும் நம்ம ரேங்க்குள்ளே வந்துடுறேன்னு நீங்கள் சொன்னீங்க. நம்ம வேட்டையாடி காவியா வர புலி இருந்தது, புலி இருந்தது வந்துட்டாச்சு. எஸ்டர் என் பேர். 3 ஸ்டார் கொடுக்குறாங்க. ஃபைனல் பாஸா நாங்கள் போர்டில் பார்த்துருவோம். எஸ்டர் 5th ரேங்க்குள்ளே வந்துட்டேன். போட்டுக்கோ 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 போட்டுக்கோ. வாங்கி தருவீங்களாங்க? வாங்கி தர தேவை. நான் சும்மா தான் சொன்னேன் வேணும்னே. உங்களுக்கு வெறுப்பேற்றலாம் அப்படிங்கிற எதுக்குன்னா உனக்கு வெறுப்பேற்றுது மனசு வந்தது. சரி, இப்போ நம்ம லாஸ்ட் மினிட்ல போடுற சொன்னதை நான் மறந்துட்டேன். என்னை மன்னித்துக் கொள்வோம், என்னை மன்னித்துக் கொள்வோம். சரி, இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு கூட மாட்டிடலாம். ஈஸ்டருக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் வந்திருக்கா பார்ப்போமா?
டெடி பேர் ரேஸ்னு. இப்போ நம்ம கூட ஏஸ் கரெக்ட் போயிட்டோம். அடி பாவி புல்லே ஈஸ்ட் இல்ல. மற்றபடிலாம் நான் ஓகே. வாங்க வெளில போயிடலாம். எனக்கு வெளியில போவே பிடிக்கலங்க. பழைய பிகேஎஸ்டி இருந்தாலும் நல்லா இருந்துக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுறோங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க எதுக்குதான் பார் கட்டாங்கன்னு எனக்கு இதுக்கு இருக்கு. நல்லா ஓசியாக கூட வாங்க முடியல. ஆனால் அப்படி ஆகிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம். சில பேர்லாம் பணக்காரங்களாம் கிழிஞ்சு போன ட்ரெஸ் நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸில் போட்டு எப்படி இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ரெண்டாக போட்டுடலாம். ரெண்ட் வாங்கிட்டு நான் பழைய போன பாட்டில் நான் வந்து உங்களுக்கு தரேன். இன்னொன்று சேனலும் நம்ம வச்சுருக்கோம். அந்த நேமே சரி வேணா 3 vs டீம். அதில் இனிமேல் உங்களுக்கு பிகேஎஸ்டி எல்லா ஆப்ஷன்ஸும் வரும். நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பிகேஎஸ்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகேஎஸ்டி என்னோடய சேனலை பார்த்தா உங்களுக்கு சிரிப்புலாம் வரும். பிகேஎஸ்டி விளாட கூட தோணுங்க. யாருக்கெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி கேட்குறேங்க. நம்மளுக்கு பழைய அப்டேட் இருந்தால் பிடிக்குமா, அதுவே இருந்தால் பிடிக்குமா, புதுசு இருந்தால் பிடிக்குமா? கலகலப்பா எனக்கு எப்போ பழைசு தாங்க பிடிக்கும். புதுசு பிடிக்காது. என்கிட்ட இந்த அளவு காசு இருக்குங்க. நான் வாங்கிடுவேன் என் சேனலில். ரெண்ட் முடிவு வரைக்கும் தான் நான் இந்த ட்ரெஸ்ஸு போட முடியும். நான் உனக்கு பார்க்கில் எதுக்கு நம்ம இது போட்டிருக்காங்க எனக்கு இன்னும் தெரியுமா ஒரு விஷயம். நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும், இது பண்ணணும், எனக்கு அதுக்கு தான் போட்டிருக்காங்க. இந்த காயமான போது இருக்குது. பாருங்களேன், இது மாற முடியும். எனக்கு ஒரு சாங் தாங்க தோணுது. எந்த காயமான போது இந்த காயம் தப்பா பாடாத எருமை மாதிரி. இப்போ நம்ம பெட்டு டிடி டெஸ்ட் எடுத்துக்கலாம். பெட்டுக்கலாம் 2 முடிவு இருக்கணும். நம்ம பெட்டு போடணும். ஜாலிக்கோ ஜிம்கா எல்லாரும் எப்படி துள்ளி குதிச்சு விளையாடுறாங்க. பழைய ட்ரெஸ்ஸுக்கு நான் வரப்போறேன். 1 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி 7 அடி 8. பார்த்தீங்கன்னா பழைய ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேக்ஷன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இப்போ இனிமேல் புதுசாக வாழவீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பிகேஎஸ்டி 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 நல்லா நம்ம ஓகே போட்டுக்கலாம். உங்களை வாங்கணுமா? நீங்களே இவ்வளோ ரேட் இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படிங்க வாங்குறது? சரி, இப்போ நம்ம வீட்டை போய் பார்ப்போம். பைக்கில் போகலாமா? என்னன்னா நடக்கட்டுமே பழையபடி காவியா வருவாளே வருவாளே வருவாளே. எவ்வளோ கலப்பலானது வீடு நம்மளுக்கு சேனல் தந்துருக்காங்களா பார்ப்போம்.
வரைக்கும்